ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேரஸ் கபி ஃபார்ம். நாம் இன்றைக்கி ஒரு ப்ரீடிங் கேஜ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான A to Z ஃபுல் அப்டேட் உள்ள வீடியோ தான் இது. நாம் அதை ரெடி பண்ணுறதுக்கு எம்ப்ராய்டிங் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எம்ப்ராய்டிங் ஷீட் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் ஜிப் டேக் எடுத்துக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃப்ளோட் ஆகிறதுக்கு மீன் பிடிக்கெல்லாம் யூஸ் ஆகிற அந்த ஃப்ளோட்டிங் ரிங் யூஸ் பண்ண போகிறோம். நாம் ரெடி பண்ணுற இந்த ப்ரீடிங் கேஜ் பார்த்திங்கன்னா இன்ச் கணக்கில் 12க்கு 20 அந்த ரேஷியோவில் இருக்க மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரியோ ப்ளஸ் ஒரு மேல், மொத்தமாக ஒரு 10 ஃபிஷ் விட்டு ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு 2 ஷீட்டை ஜாயின் பண்ணி அதை ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களை யாருக்காவது இந்த மாதிரி ப்ரீடிங் கேஜ் ரெடி பண்ணுறதுக்கான மெட்டீரியல்லாம் வேணும்னா நம்ம கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். ஒரு ரோக்கு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 டேக் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணாலே நல்லா கேப்பெல்லாம் ஃபில் ஆகி ஃபிஷ் எதுவும் வெளியே வர முடியாத மாதிரி இருக்கும். நான் 6 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டேக் போட்டதுக்கப்புறம் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்கிறப்பெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சைடு இருக்கிற ஒரு பார்ட் ரெடி பண்ண போகிறோம். அந்த பார்ட் ரெடி பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு 6லேருந்து 8 டேக் இருக்கிற மாதிரி அதில் வந்து டைட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைடு பார்ட் ரெடி பண்ணுறப்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டேக் போடுறப்போ ஃபுல் டைட் வச்சிடக்கூடாது. ஃபுல் டைட் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வராது, அந்த எல் ஷேப்பில் வராது. அது வந்து ஒரு மாதிரி பெண்டாகி இருக்கும். ஸோ டைட் எவ்வளோக்கு நம்ம கம்மி பண்ணி வைக்கிறோமோ நம்ம அதுக்கப்புறம் நேராக வச்சதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு டைட் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் ரெடி பண்ணுறப்பவே ஃபுல் டைட் வச்சிடக்கூடாது. இப்போ எக்ஸஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்க எல்லா டேக்கையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண வந்து லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கிட்டா ரைட் சைடு, நம்ம லெஃப்ட் சைடு என்ன பண்ணணுமோ அதே மாதிரி ரைட் சைடும் பண்ணணும். அதே அளவுக்கு ஒரு 6லேருந்து 8 டேக் போட்டுக்கோங்க. அந்த டைட் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி வைக்க முடியுமோ கம்மியாக வச்சு அதுக்கப்புறம் வந்து டைட் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேஸும் 2 பக்கமும் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு மாதிரியான ஒரு ஷேப்பில் நம்மளோட கேஜ் ரெடியாக இருக்கும். இப்போ அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபில் பண்ண போகிறோம். ஃப்ரண்டில் வந்து இப்போ ஒரு ஃபுல் ஷீட்டை வந்து அப்படியே வச்சு அந்த ஒரு எல் ஷேப்பில் இருக்கிற எல்லா இடத்துலையும் டேக் போட போகிறோம். இப்போ அந்த டேக் போடுற இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். அது ஏன்னா ஃபைனல் அவுட்புட் பார்க்குறப்ப எந்த ஒரு பெண்டுமே இல்லாமல் பெர்ஃபெக்டாக அந்த கார்னர் எல்லாமே ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி 6 to 8 டேக் போட்டு ஒரு சைடும் நம்ம வந்து டேக் போட ஆரம்பிச்சிட்டோம். டேக் போட்டதுக்கப்புறம் அதில் எக்ஸஸாக நீட்டிட்டு இருக்க டேக்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதுலேயும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபுல் டைட் வச்சிடக்கூடாது. ஃபுல் டைட் வைக்காமல் கொஞ்சம் லூஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் நேராக வச்ச பின்னாடி நீங்கள் கொஞ்சம் டைட் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஷீட் வச்சோம்னா நம்மளோட அவுட்புட் கரெக்டாக வராது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக நமக்கு தேவையான அளவு மட்டும் வச்சு வெட்டிக்கலாம். அதை கட் பண்ணுறதுக்கு ஈஸி தான். நார்மலாக ஒரு சிசரையோ ஒரு பிளேடோ வச்சு கட் பண்ணலாம், ஈஸியாக கட் ஆகிரும். கட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி டேக் யூஸ் பண்ணி அதை வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணது போக மிச்சம் இருக்கிற எக்ஸஸாக உள்ள டேக்கை ஃபுல்லாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி மெட்டீரியல் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரையோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரையோ கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். இப்போ ஃபைனலாக 2 சைடையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நமக்கு வந்து இப்போ ஒரு பேஸ் கிடச்சிருச்சு, 2 சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு கிடச்சிருச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து இப்போ மொத்தமாக ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதோட அவுட்புட்டை பார்க்குறப்ப நம்ம கஷ்டப்பட்டு பண்ணினதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். இப்போ நம்ம பேக் சைடு ரெடி பண்ண மாதிரியே ஃப்ரண்ட் சைடும் ஒரு ஃபுல் ஷீட்டு ஒரு ஆஃப் ஷீட்டை வச்சு ஃபுல்லாக டேக் போட்டு டைட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க டேக்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்து இப்போ இது ஃப்ளோட் ஆகிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ளோட்டிங் பாலை வந்து நம்ம இதில் கட்ட போகிறோம். இது கட்டுறதுக்கு நான் நார்மல் பூ கட்டுற நூல் வச்சு தான் கட்ட போகிறேன். இது அந்தளவுக்கு நம்ம வெயிட் இல்லாத நாப்பில். ஸோ இதே போதுமானது. நம்ம பெரிய அளவுக்கு கம்பி போட்டு கட்டணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஃபைனல் அவுட்புட் பார்க்க சூப்பராக இருக்கும். இதில் நான் 2 சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா, அந்த ஃப்ளோட் ஆகிறதுக்கு நம்ம கட்டினது வந்து ஒரு 2-3 இன்ச்சஸ் கீழே இறக்கி கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அது மடங்காமல் இருக்கிறதுக்காண்டி சைடு ஸ்டிக் வச்சு கட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.